He has been gracious and kind to us. ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை உள்ளவராக, தயவு உள்ளவராக, இரக்கமுள்ளவராக காணப்படுகிறார். அவர் நல்லவர். God is good to us. He is protecting us, guiding us, leading us. அவர் நம்மளை பாதுகாத்து எல்லாவற்றையும் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். So we are very grateful and thankful to God. நம்ம ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்றவர்களாக, கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். For His mercy and goodness, அவருடைய கிருபைக்காக. Okay, this morning let us turn to Judges. We're going to share from Judges chapter 6 and chapter 7 and chapter 8. நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். We are going to see some faith lessons from Gideon. Gideon இடம் இருந்து விசுவாசம் பாடங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். This morning we are going to track 6 faith lessons from a man who made an impact in the life of his people. இன்றைக்கு 6 காரியங்கள், 6 பாடங்கள், விசுவாச பாடங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். ஒரு மனிதர் எப்படியாக அவர்களுடைய ஜனங்கள் வாழ்க்கைய நன்மைக்கு பாதித்தார் என்று. I want to introduce to a man who impacted people in the Old Testament. பழைய ஏற்பாடுல எப்படி ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாதிப்பு கொண்டு வந்தார். Some heroes in the Bible weren't in the headlines of the Bible. சில வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், சில வீரர்கள் அவர்கள் முன் வரிசையில் இல்லாத வீரர்கள். You are typically heard a lot of Abraham, Moses, David, Paul. Then the quieter heroes of the faith. அநேக நேரத்தில் நாம் ஆபிரகாம், மோசே, தாவீது, பவுலு இப்படிப்பட்ட வீரர்களை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம் அவங்களோட விசுவாசத்தை. அநேக நேரத்தில் இந்த அமைதியா இருந்து செயல்படுகிற சில வீரர்களை குறித்து நம்ம அநேக கேள்விப்படுகிறது இல்லை. But in the eyes of the Lord, these quieter heroes or the backscene heroes are as much important to God as those in the front line. முன்வரிசையில் இருக்கிற வீரர்களும் எவ்வளவு அவர்கள் முக்கியமோ ஆண்டவருக்கு, அதே போல முன்வரிசையில் இல்லாத வீரர்களும், விசுவாச வீரர்கள் ஆண்டவருக்கு முக்கியம். The Lord does not show partiality. ஆண்டவர் மத்தியில பட்சபாதம் இல்லை. So they're not so rich, they're not so famous. Ancient heroes of the Bible are common men, common women like you and I, you see, who did uncommon things because they trusted in God, who did great exploit because they trusted in God, they put their faith in God. இப்படிப்பட்ட பிரபலம் இல்லாத விசுவாசிகள், பிரபலம் இல்லாத வீரர்கள், உங்களை மாதிரி என் மாதிரி பிரபலம் இல்லாதவர்கள் இல்லைங்களா, தெரியாதவர்கள், உலகத்துக்கு தெரியாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் சாதாரண மனிதர்கள், சாதாரண விசுவாசிகள் நம்மள போல ஆண்டவரை விசுவாசிக்கிற வேலையில அவர்களும் ஆண்டவரை விசுவாசித்ததுனால, நம்பினதுனால பெரிய காரியங்கள் அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்தார். God did great also some great exploits through them. You see now. So if we can keep the story alive, if we learn some lesson from them. இந்த
வேதத்துல வாசிக்கிற இந்த சம்பவங்களை அத உயிராக்கலாம் நம்ம. அது அவர்களோட வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை கத்துக்கொள்ளும் போது இல்லைங்களா? So this morning let's look at one regular guy called Gideon. Gideon என்ற சாதாரண ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். He was not very impressive in first look, but he made some choice that flowed from his faith in God. இந்த கிடியன் என்றவன் பிரபலமானவர் அல்ல, ஒரு கவர்ச்சியான மனிதன் அல்ல. ஆனாலும் அவன் சில ஆண்டவருக்கு சில தீர்மானம் எடுத்ததுனால ஆண்டவர் அவன் மூலியமாக சில பெரிய காரியங்கள் செய்தார். The name Gideon in Hebrew means one who cuts down. கிடியோன் எபிரியர்ல என்ன அர்த்தம் என்றா வெட்டி போடுகிறவன் என்ற அர்த்தம். Gideon. The spiritual meaning of Gideon is he who bruises, he who breaks, he who destroys, a mighty warrior. ஆவிக்குரிய அர்த்தம், கிடியோனுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால் காயப்படுத்துகிறவன், உடைக்கிறவன், அழிக்கிறவன், சர்வ வீரன், வல்லமை வீரன் என்ற அர்த்தம். So significant is the mark of this ordinary man made in his time that he is listed in Hebrews chapter 11, the great faith chapter, along with the faith of the faith heroes, the mountain movers, the shakers of the Old Testament. இந்த கிடியோனை குறித்து, சாதாரண கிடியோனை குறித்து அவனோட பேர் கூட எபிரியர் 11வது அதிகாரத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையான விசுவாச என்ன சொல்லுகிறது, சாப்டர் என்ன சொல்லுவாங்க, அதிகாரத்துல 11வது அதிகாரம் விசுவாச அதிகாரம், எபிரியர் 11 விசுவாச அதிகாரத்துல இந்த சாதாரண கிதியோனோட பேரை பெரிய பெரிய வீரர்கள், மலைகளை அசைத்தவர்கள், ஜாதிகளை பாதிக்கப்பட்டவர்கள், தேசங்களே பாதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்தவர்களோடு கூட இந்த சாதாரண குட்டி கிடியோனோட பேர் கூட அங்க எழுதப்பட்டிருக்கிறது. Gideon is a small guy, but his name is included. Let's read Hebrews chapter 11, verse 32 to 34. And what more shall I say? For the time would fail me to tell about Gideon and Barak and Samson and Jephthah, also about David and Samuel and prophets who through faith subdued kingdom, worked righteousness, obtained mercy, stopped the mouth of lions, quenched the violence of fire, escaped the edge of sword, out of weakness were made strong, became valiant in battle, turned to flight the armies of the alien. விசுவாசத்தினாலே பின்பு நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சீமோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தின் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடனே சேனைகளை முறியடித்தார்கள். Okay. He says, through faith,
all these guys, the great heroes as well as the small heroes, all did great things through faith in God. இந்த பெரிய பெரிய வீரர்களும் இந்த சிறிய வீரர்களும் எல்லாரும் ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில என்ன இருந்தது? விசுவாசம். ஆண்டவர் மேல விசுவாசம். விசுவாசம் மூலியமாக அவர்கள் பெரிய காரியம் செய்தார்கள். One thing is common among them, whether they are great or small, one thing that is common among them is faith. Faith in God. Faith moves mountain. விசுவாசம் மலைகளை அசைக்கும். விசுவாசம் பெரிய காரியம் செய்யும். Faith can do great things. So let's track his story through chapter 6, 7 and 8 of Judges. இந்த மூன்று அதிகாரத்தில் நியாயாதிபதி 6, 7, 8ல இவரோட கதைகளை நம்ம பார்க்கலாம். Firstly, in Judges chapter 6 verse 1 to 6, if we read verse 1 to verse 6, which we don't have to read, but if we read verse 1 to 6, we see the story of Gideon starting. நியாயாதிபதி 6வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் நம்ம வாசிச்சா கிதியோனோட கதையை ஆரம்பிக்கப்படுகிறது. Firstly, my point would be this. The first lesson of faith we need to learn is this. The Lord uses tough times to get our attention. God uses tough times, difficult times to get our attention. கர்த்தர் நம் கவனத்தை இழுக்க கடினமான நேரங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தர் நம் கவனத்தை இழுக்க கடினமான நேரங்களை பயன்படுத்துகிறார். You see, difficult times, every time there is a difficult things going on in our life, God is actually trying to get our attention. கஷ்டமான துன்பமான காலத்துல நம்ம செல்லுகிற வேளையில ஆண்டவர் என்னதான் செய்கிறார் என்றால் நம்மள கவனத்தை இழுக்கிறார். நம்மள கவனத்தை அவர் பக்கம் இழுக்கிறார். He is trying to draw our attention to him so that he can help us. But most of the time when we are in difficult, tough times, what we do, we are indulged, we are drowned in the difficult things, trying to solve it and think all of what we can do, how we can escape, how we can manage it or handle it. But actually, God is trying to get our attention so that we can quickly come out of the difficult times. But sometimes we are not sensitive and we linger in tough times. அநேக வேளையில இந்த கடினமான கஷ்டமான காலகட்டத்துல ஆண்டவர் நம்மளோட கவனத்தை அவர் பக்கம் இழுக்கிறார். அதை நம்ம மறந்துட்டு என்ன செய்கிறோம் என்றால் இந்த கடினமான கஷ்டமான துன்பமான நேரத்துல அதுல முழுகி விடுகிறோம். எப்படிதான் இத நம்ம இதுல இருந்து விலகுறது தப்புறது, நமக்கு எப்படி பதில் கிடைக்கும், எப்படி இத நம்மளே எப்படி செய்யலாம்னு நினைக்கிறோம். அதனாலதான் தாமதம் ஆகுது. அதனாலதான் ரொம்ப நாளுக்கு நம்ம கடினமான காலத்துல நம்ம கடந்து செல்லுகிறோம். எவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட நம்ம சேருகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம விடுதலாக முடியும். If you read Judges chapter 6, the nation of Israel, chapter 5, if you read chapter 5 and chapter 6, the nation of Israel were living in relatively good times. Before chapter 6, they were relatively living in wonderful times, good times. 6வது அதிகாரத்துக்கு நம்ம வாசித்தோம். 5வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Same like us. Our bills are paid, good food on the table daily,
our careers are wonderful, the children are behaving well and doing well, business is good, promotion is there, life is great, no worries and all is well. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போல சில நேரத்துல நம்மளும் அப்படிதான் வாழுகிறோம் இல்லைங்களா? நம்மள எல்லா பில்ஸ் எல்லாம் நம்ம கட்டுறதுக்கு பணம் இருக்குது, அன்றாடம் மேசையில நமக்கு உணவு இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா நடந்து கொள்றாங்க, நம்மளோட பிசினஸ் எல்லாம் நல்லா ஓடுது, நமக்கு வேலை இடத்துல பதவி சம்பளம் எல்லாம் நல்லா இருக்குது, வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு கவலையே இல்லை, கவலை இல்லாத மனிதன் போல நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So everything was coming up like bed of roses. எல்லாம் மெத்தையில எல்லாம் ரோஜா போட்ட மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. Everything in life is hallelujah, praise the Lord, glory to God, God is good brother. எல்லாமே வாழ்க்கையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை, கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாமே நன்மையாக போகிறது. As it tends to happen to us in such time, Israel forget God. Many times in good times, when we have all the good things enjoying, sometimes like Israel we forget God. இந்த நல்ல காலகட்டத்தில் என்ன செய்தார்கள் இஸ்ரவேலர்கள்? ஆண்டவரை மறந்துட்டாங்க. They forgot God. Good times. Many times when we are blessed so much, people sometimes forget God. Or they don't give, they may not forget God, or they may not give much first place to God. ஒரு கால ஆண்டவரை மறக்க மாட்டாங்க, ஆனாலும் என்ன நடக்கும்னா ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நல்ல அல்லேலூயா, praise the Lord, glory to God இருக்கு இல்லைங்களா? So we tend to relax. God has blessed us in every way, wonderful. ஆண்டவர் எல்லா வகையிலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு. So we become self-sufficient. We don't need God. எல்லாமே நம்மளால முடியுது, எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்துல நம்ம மறந்துடும், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிறது மறந்துட்டு நம்ம தான் இதெல்லாம் சம்பாதித்தோம், நம்ம மூலியமா வருகிறது நம்ம நினைச்சு கொள்கிறோம். Sometimes we forget all this has come from God. So we think that we have earned it, we deserve it. We have, through our knowledge, through our wisdom, through our hard work, we have achieved all these things. So we sidetrack God. We put God aside. Not say we don't believe Him, we don't worship Him, we come to church, we come to Sunday service, but God is not the center of our life. சில நேரத்தில் ஆண்டவரை நம்ம ஒதுக்கிறது இல்லை, அவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வருவோம், வேதத்தை வாசிப்போம், ஆனாலும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில முதலிடம் எடுக்கல, முக்கியமான பகுதி எடுக்கல. So Israel was like that. But some also, when they are blessed so much, they forgot God. They are also one extreme people like that. இன்னொரு கூட்டம் இருக்குது, ஆண்டவர் நல்ல ஆசீர்வதித்தால் ஆண்டவரை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டமும் இருக்குது. ஆண்டவர் முதல் வைக்காத கூட்டமும் இருக்குது. Some forget God, some don't put God first. You see. So, Israel, they forgot God. Most of them forgot God. Not all Israel, they're sure there are some Israelites who believed God, who put God first. There are always some good people everywhere. எல்லாரும் அப்படி அல்ல. சிலர் ஆண்டவர் விசுவாசித்தார்கள், இஸ்ரவேல் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க. ஆனா
அதிகமானவர்கள், most of them had forgotten God, went back to idol worship, திருப்பி விக்கிர ஆராதனை செய்ய ஆரம்பித்தாங்க. They started to do evil. They started to persecute everybody because they are now got money, authority. இப்பொழுது மித்தவங்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பணம் இருக்கு, காசு இருக்கு, பெருமை வந்துருச்சு. So all these things. So the Lord shook things up by arousing the enemy against them to show them how hard life can be without God. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த மாதிரி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து ஆண்டவரை மறந்து ஆண்டவரை முதல் வைக்காதனால ஆண்டவர் ஒரு எதிரிகளை தூண்டி விட்டு எதிரிகள் கீழே வந்து விட்டார்கள். ஏன்னா ஆண்டவர் காமிக்கிறாரு அவர் இல்லாம எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கை. Let's read Judges chapter 6 verse 1. Says that the Israelites did what was evil in the sight of the Lord. So the Lord handed them over to Midians for 7 years. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மிதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். You need to know that the Midians were extremely powerful and oppressive people. They oppressed the Israelites mercilessly. இரக்கமில்லாம இந்த வல்லமையான இந்த மீடியன் காரர்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை உபத்திரப்படுத்தினார்கள். Every year at harvest time, these nomadic Midianites would invade Israel. அறுவடை காலத்துல இந்த மீடியன் காரர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்கள் வந்து இஸ்ரவேலை எதிர்த்து தாப்பார்கள். Verse 5 tells us that they would come in like locusts, ravaging the land. What they couldn't carry with them, they destroyed. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட வருவார்கள். So the Bible reports year after year this has been going on for 7 years. இது மீண்டுமாக இப்படியாக ஒரு 7 வருடமாக நடந்து கொண்டே இருந்தது. The Bible reports the time was so bad the Israelites have to leave their home and run into the mountain, hide in caves and dens and in strongholds, fearing for their life against the Midianites. நிலைமை அவ்வளோ மோசமாயி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வீடு குடும்பங்கள் விட்டு நிலங்களை விட்டு அவர்கள் மலைக்கு ஓடி குகைகளை மிருகம் இருக்கிற அந்த என்ன சொல்லுகிறது குகைகளை அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வீட்டுல வாழாம குகைகளை வாழ்றாங்க. நிலைமை அப்படி மோசமாச்சு. This went for 7 years. 7 வருஷம் அப்படியாக. Finally, the Israelites, the Bible says, cried out for the Lord for help. Why did they wait so long to turn to the Lord? 7 வருஷம் அப்படியாக கடந்து போனார்கள். கடைசியாக அவர் ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்தார்கள், கர்த்தரை கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஏன் 7 வருஷம் காத்திருந்தார்கள்? ஒரு வருஷத்திலே கூப்பிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்திருப்பார் இல்லைங்களா? If it is just in 1 year, after 1 year, if they have called God, God would have helped them. You see, no? Because they are all like us. You see, they waited until every possible option played out and they couldn't take it any longer. எல்லா வகையிலும் அவர்கள் எப்படியாச்சும் மேற்கொள்ளலாம் நினைச்சாருன்னு முடியல. You see, we also same. When we have a problem, we don't run to God immediately. You see, no? We do all kinds of things first.
Then at last we come to God. நம்மளும் அப்படிதான். அநேக நேரத்துல பிரச்சனைன்னா உடனே ஆண்டவர்ட்ட ஓட மாட்டோம். பல இதெல்லாம் தேடி முடிஞ்சு கடைசியில் தான் ஆண்டவர்ட்ட வருவோம். Yeah. When we have financial difficulty, we go ask help here, help there. We never go to God first. பண பிரச்சனை இருந்தா அங்க கேட்க பார்ப்போம், அங்க கேட்க பார்ப்போம், அங்கெல்லாம் தேட பார்ப்போம், கடைசியில் தான் ஆண்டவர்ட்ட வருவோம். When we are sick, we don't immediately go to God. We go to the doctor. We go to see him. Everything, all cannot. Then we come to God. வியாதியா இருந்தாலும் நோயா இருந்தாலும் உடனே ஆண்டவர்ட்ட போக மாட்டோம். டாக்டர்கிட்ட பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் செய்வோம், அப்புறம் தான் ஆண்டவர்ட்ட வருவோம். All these things we must do. There's nothing wrong with going to doctor. டாக்டர்லாம் போறது தப்பு இல்லை. Yeah. But if we put God first, you see. Verse 6 tells us, the Israel become poverty stricken because of the Midianites, and the Israelite cried out to God. Verse 6. இப்படி மிதியாளியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். So instead of asking God earlier, they waited for 7 years. ஆரம்பத்திலேயே ஆண்டவர் கூப்பிடுறதை விட்டுட்டு 7 வருஷம் சென்று தான் கூப்பிடுறாங்க. You see now. Thinking that they can handle in their own. ஏன் 7 வருஷம்? நம்மளே சமாளிச்சு பார்ப்போம், எவ்வளவுதான் நம்மளால முடியும் பார்ப்போமே, கடைசியில் ஆண்டவர்ட்ட போவோம். Many times this is our problem. இதான் நம்மளோட பிரச்சனை வாழ்க்கையில். Every trial that comes, we must go to God first. You see now. எப்பொழுதுமே முதல் ஆண்டவர்ட்ட தான் நம்ம தேடணும். You see now. Let's learn this lesson, you know. Instead of holding on, we can handle ourselves. Let God handle our problem. நம்மளே மேற்கொள்ள முடியும் நினைக்கிறத விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். You see, every trial in the life of God's people is tailored to draw us closer to God. Every problem in life, in difficulty, learn this, that it is tailored for us to draw closer to God. நம்ம வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிற வேலையில அது என்ன அர்த்தம் என்றால், அதெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்கும்படியாங்க. சரிங்களா? ஆண்டவர் கிட்ட நெருங்கணும் என்ற அர்த்தம். இப்ப பிரச்சனை வருகிற வேலையில என்ன அர்த்தம்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க கிட்ட நெருங்கணும் என்று அர்த்தம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் வர என்ன அர்த்தம் என்றால், நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமா நெருங்கணும் என்று அர்த்தம். இட் இஸ் டேலர்ட். அது ஆண்டவர் பக்தி இழுக்கு வரணும், அவர் கவனத்தை இழுக்கிறார் என்று நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும். God is trying to draw our attention. Every time we have difficult, God is trying to draw our attention. You see. When tough time comes, here is the point. I want you to listen very carefully. Here is the point. When tough time comes, difficult time comes, like we are in now, in the காலகட்டத்தில் இருக்கிறது போல, when tough time comes, instead of looking at them as if God is punishing us or you, try to see them as God's gift of grace for you to draw closer to God. பாருங்க, கஷ்ட காலம் வருகிற வேளையில அது ஆண்டவர் கிட்ட இருந்து வருகிற என்ன சொல்லுகிறது, பனிஷ்மென்ட் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட வருகிற தண்டனை என்று நினைக்காதபடி, இப்படி பாருங்க, அது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வருகிற ஒரு கிருபையின் ஈவு, அவர்கிட்ட நம்ம நெருங்கும்படியாக. Proverbs chapter 3 verse 11 and 12. நீதிமொழி 3வது அதிகாரம் 11-12. Do not despise the Lord's instruction, my son, and do not loathe his discipline.
For the Lord disciplines the one he loves, just as a father the son he delights in. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல் கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். You see, God loves us. The Father God loves us too much to let us live the way we want to live. ஆண்டவராக பிதா நம்மள அவ்வளவாக நேசிக்கிறதுனால நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அப்படியே விட்டுருவார் நினைக்காதீங்க, விட மாட்டாரு. You see, that's why he allows all this thing. God could have allowed the Midianites, the Israelites to leave, no, go, do, and die. No. He brought the Midianites so that they can turn to God. Earlier, but they took 7 years. ஆண்டவர் அப்படியே விட்டுருக்கலாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, விட்டு எப்படியாச்சும் போங்க சாவுங்க, இல்ல. ஆனால் எதிரே கொண்டு வந்து அவங்க அவர் பக்கத்து இழுக்க பாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியல, 7 வருஷம் சென்று தான் அவங்க உணர்றாங்க. God loves us so much. He will not let you and I go. He longs to be the center of our life. ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். நம்மளை அதிகமாக நேசிக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் துன்பம் நம்ம போனாலும் நம்மளை விட மாட்டாரு. இல்லைங்களா? He wants to help us in our difficult times. நம்மளோட கஷ்ட காலத்துல அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். He is waiting to help us. He is waiting that you and I will cry to him. He is waiting that you and I will seek his face. அவர் காத்திருக்கிறாரு, ஏக்கமா இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட உதவி கேட்போம், அவர்கிட்ட நெருங்குவோம். You see, he wants to help us. அவர் நம்மளுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறாரு. பாருங்களேன், அவர்கள் பாவம் செய்து ஆண்டோட கதர்ன உடனே அவர் மறுவுத்திற்கு கொடுத்தாரு. When they cried to God, immediately God responded. You see, if we allow to live too much, too long in difficult times, if we are allowed to live, listen to this very carefully, if we are allowed to live too long in difficult situation, we tend to adapt ourselves to that situation. We become molded to the situation and the trend around us. நம்ம அநேக நேரத்தில் ரொம்ப நாளாக கடினமான காலத்துல ஆண்டவர் நம்மளை வாழ விட்டுட்டார்னா அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அச்சுக்குள்ள நம்ம போயிடுவோம். You see, if we are cornered into a situation, if we don't fight back or react, we will be pushed back and back and more and more and more. நம்மள காரியங்கள் அழுத்த நம்ம ஒரு மூளைக்கு சென்றுட்டோமா, நம்ம எதிர்த்து போராடாம மூளைக்கு ஒரு மூலையிலே அழுத்த நம்மளுக்கு கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்குங்கம்மா, கீழே போயிருவோம். அதே ஒரு வாழ்க்கை முறையாயிரும். Have you heard of the story? In those days, we read in the history book. I remember in the primary school, we read in the history book about the history of Malacca. மலாக்கால நம்ம சிறு பிள்ளையில ஸ்கூல் படிக்கும் போது அந்த மலாக்கா சரித்திரத்தை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? We read about the man called Parameswara. Have you read? I have read. I don't know about you. In my days, in the history book we read about in the history of Malacca we read about this man called Parameswara. நம்ம சரித்திரத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அந்த காலத்துல பரமேஸ்வரா என்று மலாக்காவோட சரித்திரத்துல படிக்கிறோம். ஒரு நாள் என்ன செய்கிறாரு, இந்த பரமேஸ்வரா வந்து அவரு
இந்தோனேஷியாவில இருந்து மலாக்கா கோடி வந்துடுறாரு. Parameswara runs away from Indonesia to come to Malacca. And as he was sitting in there around, he under a tree he saw that some wild dogs were chasing a deer. A wild dog was chasing a deer. And it was running, and then the deer was cornered to a place. And he cannot run anymore already. So the wild dogs are trying to attack. So he got no choice. He has been running. Now he turned around and fight back and kick all the dogs, you know. And then the dogs got kicked on their faces. Then they started to run. The Parameswara thought, hey, I have been running from my enemies. I need to fight back. If not, I will be cornered. பரமேஸ்வரர் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து பார்க்கிற வேலையில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சில நாய்கள் வந்து ஒரு மானை துரத்திக்கிட்டே வந்தது. அந்த மான் ஓடுது. அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து ஓடுறதுக்கு இடமே இல்லை, தப்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டது. ஒரு மூளைக்கு வந்து தள்ளப்பட்டது. அப்ப அது என்ன செஞ்சுச்சுன்னா, வேற வழி இல்லை, ஒன்னு பலியாகணும், ஒன்னு எதிர்த்து போடணும் சண்டை. அப்ப திரும்பி அந்த நாய்கள் மூஞ்ச பார்த்து ஒரு எத்து விட்டுச்சு பாருங்க. நாய்கள் காயம் வர வந்து எல்லாம் எத்து விட்டவன அதுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பரமேஸ்வராவுக்கு அந்த காட்சியை பார்த்து ஒரு உணர்வு, நானும் எதிரிகிட்ட ஓடிக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு நாள் தான் ஓடுறது? அப்ப எதிர்த்து போராடினா தான் முடியும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், நம்மள தள்ளப்பட அதை நம்ம ஏற்றுக்கொள்ளட்டுமா அந்த அச்சுக்குள்ள வந்துரும். அது வாழ்க்கை அப்படிதான். If we are pushed to a corner, we accept it, then we will become like that. You see, no? I believe that's what happened to Malaysia. That's what happened to the Indians and the Chinese. We've been pushed and we accepted it. And now we blame the Malays. Why we blame the Malays? Don't blame the Malays. Because when they are pushing us, we did not fight back. If we are in this situation, it is for us to blame ourselves. We all kept quiet. The political party all kept quiet. Now we are making noise. Now we are blaming. இந்த காலகட்டத்தில் மலேசியாவிலே அந்த மாதிரி சூழ்நிலை தான். இந்தியர்கள் சீனர்கள் தள்ளப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்காங்கன்னா, ஏன் தெரியுங்களா? மலாய்க்காரர்களை குறை சொல்லி ஒன்றும் இல்லை. தள்ளப்பட ஒதுக்க தாக்க வாய மூடிக்கிட்டு பேசாம இருந்தனால தான் இந்த மாதிரி நிலையில வந்திருக்கும். That's what happening right now in the world. அதுதாங்க உலகத்துல நடக்குது. ஏன் இந்த கோவக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள்? ஏன் கோவக்குள்ளையும் மலையிலையும் ஓடினார்கள், வாழ்ந்தார்கள் 7 வருஷம்? ஏங்க எதிர்த்து போராடல? விட்டு கொடுத்துட்டாங்க. எதிர்த்து போராடாம விட்டு கொடுத்ததுனால தான் இப்ப மலையிலையும் கொகையிலையும் ஒரு கார்னர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. For 7 years they lived in caves and all because they did not fight back. You see, no? That's what the devil is trying to do now. The devil is trying to shut the people, especially God's people. He's trying to shut the church, the services and gathering of the saints, you know. The devil is trying to push us to corner with the COVID-19, with the virus. He's trying to push the corner, pressure the people of the world. அதாங்க பிசாசு செய்யறான், அதாங்க சாத்தான் செய்யறான். இந்த கொரோனா வைரஸை வச்சு நம்மள எல்லாத்தையும் தாக்கி ஒரு மூளைக்குள்ள தள்ளுறான். விசேஷமாக ஆண்டோட பிள்ளைகளை சபையை அடைக்கிறான். சபைக்கு வர முடியல, பரிசுத்தவான்கள் ஒன்னா சேர முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதனை செய்ய முடியல. What he's trying to do? He's trying to push us to a corner.
if we don't rise in prayer and fight and push the devil back, we will go down and down and down and down. நம்ம எழுந்து விசுவாசத்தோடு ஜெபத்துல போராடி இந்த பிசாச ஜெயிக்காவிட்டா நம்மள அழுத்தி அழுத்தி ஒரு மூலைக்கு தள்ளி விடுவான். Do you know more people die of fear than coronavirus? That's the fact. It is true and it is reality. அநேகர் கொரோனா வைரஸ் சாவறதோடு பயத்தினால தான் ரொம்ப சாவறாங்க. உண்மையாகவே கொரோனா வைரஸ்னால சாவறது கொஞ்சம் பேர் தான். ஆனா அநேக பேர் அந்த பயத்தினால சாவறவங்க ரொம்ப பேர். A lot of people don't die of coronavirus. Many people die of fear. Why we don't rise and fight? People don't rise and fight. ஏன்னா எழும்பி ஜனங்கள் போராடுகிறது இல்ல. That's what the devil is trying to do. அதான் பிசாசு செய்யறான். In fact, many Christians are already accepting the online service. அநேக கிறிஸ்தவங்க உலகம் முழுவதும் ஆன்லைன் சர்வீஸ் ஏற்றுக்கொள்றாங்க. Because we have been too long on the online service, we are accepting, yeah, oh good, online service, maybe this is what God wants, maybe this is what God's released. ஆன்லைன் சர்வீஸ் ரொம்ப நாட்கள் இருந்து அநேக சிலர் ஏற்றுக்கொள்றாங்க. இதுதான் ஆண்டோட சித்தம் போல் இருக்கு, ஆன்லைன் தான் சர்வீஸ் தான் ஆண்டோட சித்தம் போல் இருக்கு, ஏற்றுக்கொள்வோம். In many parts of the world, Christians prefer online service rather than coming to physical church. பல இடத்துல உலகத்துல அநேக கிறிஸ்தவங்க ஆன்லைன் சர்வீஸ் தான் விரும்புகிறாங்க. சபைக்கு வர்றத ஆன்லைன் சர்வீஸ் தான் விரும்புகிறாங்க. இல்லைங்களா? அதை ஏற்றுக்கொண்டு அதை பார்த்து ஓகே நல்லா தான் இருக்குது. காலையில எந்திரிக்க வேண்டியதுல சீக்கிரம், no need to wake up early, don't have to shout to the children and the husband, wake up church. எழுந்து காலையில கத்த வேண்டியதுல பிள்ளைங்கிட்ட எழுந்துங்க, சர்வீஸ்க்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், கணவர்கிட்ட போகணும், நீ போய் குடி, நான் போய் குடிக்கிறேன். All this problem is no more ready. Hallelujah, glory to God. இந்த பிரச்சனையே இல்லப்பா, ஒளிந்தது ஒரு பிரச்சனை. காலையில எந்திரிக்கிற பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை ஒளிந்தது. Because we attend service in our comfort zone without any restriction. ஒரு தடங்கள் இல்லாம வீட்டிலே ஆராதனை. We can lie down in the bed, wear pajamas, in shorts, eating our breakfast and drinking our coffee. Don't I have to wake up late? Don't have get the children ready, etc. படுத்துக்கிட்டே ஆராதனை பார்க்கலாம், பஜாமாஸ்லே பார்க்கலாம், ஷார்ட்ஸ்லே பார்க்கலாம், சரோங்லே பார்க்கலாம், வேட்டி கட்டிக்கிட்டே பார்க்கலாம். இல்லையா? பிள்ளைகளை எழுப்ப வேண்டியதில்லை, பசியாரிக்கிட்டே பார்க்கலாம், காபி குடிச்சுக்கிட்டே பார்க்கலாம் ஆராதனைய. யாரு நம்மள பார்க்கறா? இல்லையா? No responsibility, no need to drive, save petrol, save money, no need to see that sister's face, that brother's face, that auntie's face. Oh, no need to see. Praise the Lord. ஒரு பொறுப்பே இல்ல. காடி ஓட்டிட்டு போக வேண்டியதுல, பெட்ரோல் சேஃப், காடி சேஃப், சர்வீஸ் முடிஞ்ச உடனே பிள்ளைங்களா ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் அது வர சாப்பாடு கொடுக்கணும், அதுவும் முடிஞ்சிச்சு, அதுவும் தேவையில்ல. அதுக்கு மேல ஐயோ அந்த சிஸ்டர் மூஞ்ச பார்க்காம இருக்கிற அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆன்ட்டி மூஞ்ச பார்க்கலையா, அந்த பிரதர் மூஞ்ச பார்க்கலையா. ஓ பிரைஸ் தி லார்ட். நானும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரச்சனை, அந்த மூஞ்சில முழிப்பேனோ என்று பிரச்சனை. இப்ப அந்த முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம் கர்த்தரே, எனக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி, என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. அல்லேலூயா. We are all playing to the devil's gallery.
we ring the bell with the devil. பிசாசோடு நம்மளை சிங்சா போட்டுட்டு இருக்கோம். ஜால்ரா அடிச்சுக்கிட்டு. Isn't it true? Come on, be honest with yourself. Speak the truth and shame the devil, brother. உண்மையை பேசுங்க, மனசை திறந்து பேசுங்க. உண்மை தானே? உண்மையை சொல்லி பிசாசை வெக்கப்படுத்துங்க. Many people are accepting the coronavirus already as part of life, as part of culture. The government is accepting. எல்லோருமே இந்த கொரோனா வைரஸை ஏற்றுக்கொள்றாங்க. அது ஒரு கலாச்சாரமாயிருச்சு. வாழ்க்கையில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது. Everyone is accepting. Put mask, put mask, put mask. If you don't put mask, something is wrong with you. If in those days, 5 years ago, if you put mask, something is wrong with you. Now if you don't put mask, something is wrong with you. Social distancing, Maisa Jatra, scan here, scan there, etc., etc. All we have been cornered, we have been cornered, we have been pushed. மாஸ்க் போடுங்க, மாஸ்க் 5 வருஷத்துக்கு முதல்ல மாஸ்க் போட்டுட்டு நீங்க சர்வீஸ் வந்தீங்களா உங்களுக்கு வந்து பைத்தியம் நினைப்போம். இப்ப மாஸ்க் போட்டுட்டு வராட்டி பைத்தியம் நினைக்கிறோம். மிந்தி கை கொடுக்காட்டி பைத்தியம் நினைக்கிறோம். இப்ப கை கொடுத்தா பைத்தியம் நினைக்கிறோம். You see, all this. The devil is cornering, pushing people with fear. Be cautious, be careful. No touching, no shaking hand, no hugging, no visitation. You know, தொடாத, சந்திக்காத, அவங்க வீட்டுக்கு போவாத, இவங்க வீட்டுக்கு போவாத. Don't visit your friend, don't visit your relatives, don't visit your children, parents, neighbors. Keep them separate. இவங்களை சந்திக்காத, பிள்ளைங்களை சந்திக்காத, அம்மாவை சந்திக்காத, அப்பாவை சந்திக்காத, சொந்தக்கார சந்திக்காத, எல்லாம் பிரிச்சு வைக்கிறான் பிசாசானவன். So we are accepting that as a life already. Why? We are putting in a mold. Unless we rise and fight back, we all will be like the Israelites, go into a cave and mountain and hide there. நம்ம எதிர்த்து ஜபத்துல போராடட்டீங்க, இதை ஜெயிக்காட்டி நம்மளும் ஒரு காலம் ஒரு கோகக்குள்ள போய் இருக்க வேண்டியதான். We accept now as normal. What is not normal, we accept it as normal. எது இயற்கை இல்லையோ இயற்கை இல்லாததை இயற்கை ஏற்றுக்கொள்கிறோம். All these, what nonsense are we living in? Come on, we must rise. We must rise and fight. You see. 5-10 years ago, you put mask and come to church, they will call you cuckoo. 5-10 வருஷத்துக்கு முதல்ல மாஸ்க் போட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தீங்களா குக்குன்னு சொல்லுவாங்க, பைத்தியம். இப்ப நம்ம இப்ப குக்குவா தான் இருக்கிறோம், மித்தவங்களை குக்குன்னு சொல்றோம். Verse 2, Judges chapter 6 verse 2. And the hand of Midianites prevailed against Israel, because the Midianites, the children of Israel, made for themselves dens and caves and strongholds which are in the mountain. 2வது வசனம் 6:2. மிதியாரியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மிதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். எதுங்க அடைக்கலம்? வீடு அடைக்கலம் இல்ல, குகை தான் அடைக்கலம். House is no more your shelter. Your shelter is the cave. So we must rise, fight back, fight for your nation, fight for your city, fight for your children, fight for with God, fight in prayer, so then push back the powers of darkness. எழுந்து நம்ம ஜெபிக்கணும், எழுந்து போராடணும், பிசாசை எதிர்க்கணும், இந்த கொரோனா வைரஸை எதிர்க்கணும். If not, we will be pushed into corner. நம்ம ஒரு கவக்குள்ள போய்விடுவோம். God is trying to get the attention of the church of Jesus Christ. ஆண்டோட சபையை கவனத்தை ஆண்டவர் இழுக்கிறார்.
இந்த கொரோனா இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் என்ன அடையாளம்? ஆண்டவர் நம்மள அவர் பத்தி இழுக்கிறாரு, அவர் கவனத்துக்கிட்ட இழுக்கிறாரு. God is trying to draw us close to him. He is trying to get our attention. The church has been too long doing its own thing and doing according to his own will. ரொம்ப காலமாயிருச்சு. சபை அவங்க சொந்த காரியமே செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆங்கல ஆண்டவர் அவர் கவனத்தை பத்தி இழுக்கிறாரு. The people of God has been living too long, doing their own things, whatever they want to do. தேவ ஜனங்க அநேக நாட்களாக அவங்க விருப்பத்தை, அவங்க சித்தத்தை செய்து கொண்டே இருக்காங்க. பரலோகத்துல செய்யப்படுகிறது போல என் வாழ்க்கையில செய்யப்படுகிற சித்தம் இல்ல. As it is heaven, so shall be on earth in my life. It is no more there. That's why God is trying to get our attention, church, because Jesus Christ is coming back so soon. ஏனென்றால் கவனத்தை ஏன் இழுக்கிறாரு? ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். அவர் வருகை சமீபமா இருக்கிறது. Secondly, the Lord sees more than we do. God sees more than you and I do. கர்த்தர் நம்மை விட அதிகமாய் பார்க்கிறாரு. கர்த்தர் நம்மை விட அவர் அதிகமா பார்க்கிறாரு. You see, the wonderful thing about God is, even though we are slow in turning to him, he is never slow in responding. Amen. நம்ம ஆண்டவர்ட்ட தாமதமா திரும்பினாலும், எடுத்து நேரத்தை திரும்பினாலும் அவரு தாமதப்படுத்துறது இல்ல. அவர் சீக்கிரமாக நம்ம மத்தியில ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்க்கிறாரு. ஆறாவது அதிகாரம், Judges chapter 6 verse 7 and 8. And it came to pass when the children of Israel cried out to the Lord because of the Midianites, that the Lord sent a prophet to the children of Israel, who said to them, Thus says the Lord God of Israel, I brought you up from Egypt and brought you out of the house of bondage. இஸ்ரவேல் புத்திரர் மிதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து. You see, when they cried, God sent a prophet. Who is this prophet? No name at all. ஆண்டவர் இவர்கள் கதறுகிற வேளையில ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், பேசுகிறார். யாருங்க அந்த தீர்க்கதரிசி? அவருக்கு பேரே இல்லை, யாரேன்னு தெரியல. That's why God can use anybody. He sees more than what we see. Amen. நம்ம பார்க்கிறதோட அவர் அதிகமா பார்க்கிறாரு. Amen. யாருங்க இந்த தீர்க்கதரிசி? பேர் இல்ல, ஊர் இல்ல, யாருன்னு தெரியல. ஆனா ஒரு தீர்க்கதரிசி அனுப்புற. யாரு? Who is this prophet? What's his name? Where did he come from? Nobody knows. But God sent. And God also included an unlikely a man called Gideon to help the people of Israel. ஒரு பேரும் புகழும் எவனோ தெரியாதவன கிடியன என்றவன ஆண்டவர் அவருடைய சித்தத்தில் வைத்திருக்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக. ஆண்டவர் பாருங்களேன், இந்த கிடியோன் என்றவர், அவனுக்கு பேரே யாருங்க? இவன் யாருங்க? இப்பதான் தெரியுது. பேரும் புகழ் இல்லாதவனை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. அநேக நேரத்துல பேரும் புகழும் இல்லாதவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. God has a plan to deliver Israel. God has a plan, and his plan is Gideon. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கார். அந்த திட்டத்துல யார் இருக்கிறா? கிடியோன் என்றவன், பேரும் புகழ் இல்லாதவன். ஆண்டவர் திட்டத்துல அநேக நேரத்துல பேரும் புகழ் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. In God's plan, many of his plans have people who have no name, who is not famous. People like you and me. உங்களையும் என்னையும் பாரு, பேர் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் திட்டத்துல. Verse 11, 6:11, Judges. Now the angel of the Lord came and sat under the terebinth tree, which was in Ophrah, which belonged to Joash the Abiezrite, while his son Gideon threshing wheat in the winepress in order to hide it from the Midianites.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபிஷேகிஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மிதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். When God appeared to Gideon, Gideon was threshing wheat in the wine press. ஆண்டவர் வந்து கிடியோனை வந்து சந்திக்க வருகிற வேலையில கிடியோன் கோதுமையை எங்க தரங்களா இது பண்ணிக்கிட்டு இருந்தாரா? திராட்சரசம் புளிகிற இடத்துல கோதுமையை அடிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஒளிஞ்சு கொண்டு பயந்து கொண்டு. கோதுமையை எங்கெங்க அடிப்பாங்க? திறந்த இடத்துல விசாலமான இடத்துல தான் அடிப்பாங்க. ஏன்னா அப்பதான் காத்து வீசும் போது அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாப்லாம் அந்த தோல் எல்லாம் பறந்து போயிடும். They always beat wheat in the open air so that the wind can blow away the chaff. But he is doing it in a different place because he's cornered. When you're cornered, you do sing in the hiding place. தாக்கப்பட்டதனால ஒளிந்திருந்து ஒரு மூலையில செய்து கொண்டிருக்கிறார். A very pitiful situation. But when God appeared to him, God said in verse 12, then the angel of the Lord appeared to him and said, the Lord is with you, mighty valor. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். You see, the angel of the Lord is not angel. The angel of the Lord is God himself. The angel of the Lord here means the Lord himself. You see, கர்த்தரோட தூதனாகனவன் நீங்க சொல்றது யார் தெரியுங்களா? கர்த்தரே. தூதன் இல்ல, கர்த்தர் தான் அந்த தூதன் என்று வருகிறார், தூதனாக வருகிறார். Can you imagine? Maybe Gideon may be saying, God, are you sarcastic? Are you mocking me? What, you calling me mighty man of valor, mighty warrior? I'm hiding, I'm frightened, and you call me mighty warrior? ஆண்டவர் வந்து கிடியோன்ட்ட சொல்லுகிறாரு, வல்ல மனிதனே. என்ன சொல்லுகிறார்? தமிழ்ல எப்படி சொல்லுகிறது? பராக்கிரமசாலியே. ஆண்டவரே, என்ன கேலி பண்றீங்களா? கிண்டலா? காமெடி பண்றீங்களா ஆண்டவரே? நானே பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இங்க செய்யறேன், பராக்கிரமசாலியா? என்னடா இது? What do you think? You come here and you mocking me. வந்து என்னையே கேலி பண்றீங்களா ஆண்டவரே? No, God is seeing more than what Gideon see about himself. ஆண்டவர் கிடியோனுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறாரு, அவனுக்கே பார்க்க முடியல. God sees more than what we see ourselves. ஆண்டவர் அநேக நேரத்தில் நமக்குள்ள இருக்கிறத அவர் தான் பார்க்க முடியுது, நமக்கே தெரியல. You see, no? It is time God sees what God sees. It is time Gideon sees what God sees. நேரம் வந்தது, கிடியோன் வந்து ஆண்டவர் பார்க்கிறது போல பார்க்கணும். Do we really know how God sees you and I? உங்களை என்ன ஆண்டவர் எப்படிங்க பார்க்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா? God knows about us. He created us, He formed us wonderfully, fearfully. He created us. நம்மள ஆச்சரியத்தோடு பயபக்தியோடு வல்லமையாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவர் தான் நம்மளை படைத்தவர். அவருக்கு தான் நம்மளை பத்தி தெரியும். He knows us more than we know ourselves. நம்மளை குறித்து அவருக்கு தான் ரொம்ப தெரியும். நம்மளை குறித்து நம்மளுக்கு தெரியறதோடு அவருக்கு தான் நம்மளை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். He sees more than what we can see ourselves. நம்மளை பார்க்கிறதோடு அவர் அதிகமா பார்க்கிறாரு. You see, that's why God sees Gideon as a mighty man of valor, a mighty warrior. But Gideon cannot see that. ஆண்டவர்
கிடியோன் கிட்ட வந்து சொல்லுகிறார், நீ வல்ல பராக்கிரமசாலி, நீ ஒரு யுத்த வீரன் சொல்லுகிறாரு. கிடியோன் அதை பார்க்க முடியல, ஆனா ஆண்டவர் பார்க்க முடியுது. ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியுது. உங்களுடைய திறமைய, உங்களோட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவர் வைத்திருக்கிற அந்த அந்த கிருபை, அந்த வல்லமை, அந்த அதிகாரம் எல்லாமே ஆண்டவர் பார்க்க முடியுது. ஆனா நம்ம பார்க்க முடியல. One of the biggest lies we tell ourselves is that God really uses special people. ஒரு பொய்யை நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்டே. ஆண்டவர் வந்து சில பேரை தாங்க பயன்படுத்துவாரு, சில விசேஷ மனிதர்கள் தான் பயன்படுத்துவாரு. Gideon was not special. He was afraid. Gideon வந்து விசேஷமானவன் இல்ல, அவன் பயந்து கொண்டிருந்தான். You see now, if you are a born again believer, you are God's child. John 1:12 says that. யோவான் 1:12 சொல்லுகிறது, நீ மறுபடியும் பிறந்தையானா நீ ஆண்டவருடைய பிள்ளை. If you are born again, you are a friend of God. John 15:15. நீ மீண்டுமா பிறந்தியா, நீ ஆண்டவரோட நண்பன் என்று சொல்லுகிறது. யோவான் 15:15. If you are born again, you are a masterpiece of God. Ephesians 2:10. நீ மறுபடியும் பிறந்திருந்தியா ஆண்டவரால, நீ ஆண்டவரால உருவாக்கப்பட்டவன். If you are born again, you are justified and there is no condemnation in you. நீ ஆண்டவரை நீ மீண்டும் பிறக்கப்பட்ட இருந்தியா, மறுபிறப்பு பிறந்திருந்தியா, நீ வந்து நீதிமான், உனக்கு நியாய தீர்ப்பு இல்ல. ரோமர் 5:1. If you are born again, you are free from condemnation from God. நீ Romans chapter 8. நீ மறுபிறப்பு பிறந்திருந்தியா, உனக்கு நியாய தீர்ப்பு இல்ல, தண்டனை இல்ல. If you are born again, you are adopted into the family of God. Ephesians 1:5. நீ மறுபிறப்பு பிறந்தியா, ஆண்டவரால தத்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவரோட மகன், ஆண்டவரோட குமாரன். You are a son of God. Ephesians 1:5. If you are born again, you are a citizen of heaven. Philippians 3:20. நீ மறுபடி பிறந்தியா, நீ பரலோகத்துக்கு சொந்தவன். பிலிப்பியர் 3:20. நீ பரலோகத்தின் குடிமகன். If you are born again, you belong to God. 1 Corinthians 6:20. நீ மறுபடியும் பிறக்கப்பட்டவனா இருந்தியா, நீ தேவனுக்கு சொந்தமானவன். 1 கொரிந்தியர் 1:20, 6:20. If you are born again, you are never separated from the love of God. Romans 5:35. Romans 8:35. நீ மறுபடியும் பிறந்தா தேவனோட அன்புல ஒன்னு பிரிக்க முடியாது. ரோமர் 8:35. If you are born again, you have everything from Him for you to live a godly life. நீ மறுபடியும் பிறந்திருந்தியா, ஆண்டவர் நீ பக்தி விருத்தியோடு வாழறதுக்கு எல்லாமே ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம். If you are born again, God knows you and even you don't know yourself. நீ மறுபடியும் பிறந்தது ஆண்டவரே உன்னை அறிந்திருக்கிறார், நீ அவரை அறியாவிட்டாலும். If you are born again, God will help you and show you your true identity. நீ மறுபடியும் பிறந்ததியா, மெய்யாகவே நீ யார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவார். You see, God sees more than we see ourselves. God sees Gideon more than what Gideon can see himself. Thirdly, the Lord confirms His priority with His presence. God confirms His priority with His presence. கர்த்தர் தனது முதன்மையை கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் தனது முதன்மையை கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகிறார். அப்படின்னா என்னன்னா, கர்த்தருக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சோ உங்க வாழ்க்கையில
அதை வச்சு அவரோட பிரசன்னத்தை உங்களோடு இருக்குது என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். நீங்க கர்த்தருக்கு முக்கியம் என்று தெரிஞ்சிருச்சுன்னா, கர்த்தருக்கு தெரியுது, அதனால் அதை எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்றால் அவரோட பிரசன்னத்தை வைத்து உறுதிப்படுத்துகிறார். God knows that you are his priority. So therefore, what God does, he confirms us with his presence. You are God's priority. Do you know that? நீ கர்த்தருக்கு முதன்மையானவன், முக்கியமானவன். அது உனக்கு தெரியுமா? You are important to God. You are in God's first place. ஆண்டவரோட முதல் இடத்துல நீ இருக்கிற. நீ ஆண்டவருக்கு முக்கியமானவன். Gideon was like nobody. Yeah, God knows that this is an important man. Gideon ஒண்ணுமே இல்லாதவன், ஆனால் ஆண்டவருக்கு தெரியுது அவன் தான் முதன்மையானவன், முக்கியமானவன். In many ways you are important to God. You are God's priority. ஆண்டோட முதல் இடத்துல நம்ம இருக்கிறோம். அநேக நேரத்தில் நமக்கே தெரியல. Judges 6:13. If the Lord is with us, why have all this happened? And where are all the wonders that our father told us about? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மிதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். God didn't conclude that the Lord has abandoned them. Gideon ஒரு தீர்மானம், கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் கைவிட்டுட்டாருங்க. அவங்க தான் கர்த்தர் கைவிட்டு ஓடிட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. எப்போதும் கர்த்தரை தான் நம்ம குறை சொல்லுவோம். In fact, God has not abandoned them. They abandoned God and went. And now he is blaming God. God has not abandoned them. God never abandoned us. ஆண்டவர் நம்மளை கை விடுறதில்லை, கை விட மாட்டார். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. In verse 14 he says, go in the strength you have and deliver Israel from the powers of Midian. Am I not sending you? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மிதியாளின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? You see, God looked at Gideon and he said, go in the strength. God can see Gideon as strength, but Gideon cannot see. The Bible says God see into Gideon and saw the strength in Gideon and said, go in the strength you have. Am I not sending you? ஆண்டவர் கிடியனை பார்த்து சொல்லுகிறார். கிடியனுக்குள்ள பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்லுகிறார், கிடியனை பார்த்து, உனக்குள்ள இருக்கிற பலத்தினால போ, உனக்குள்ள பலம் இருக்குது, உனக்குள்ள தேவன் இருக்கிறாரு, உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அபிஷேகம் இருக்குது, அவரோட வார்த்தை இருக்குது, அவரோட ரத்தம் இருக்குது, அவர் வல்லமை இருக்குது, போ மேற்கொள்ளு. God sees Gideon, all these inside Gideon. ஆண்டவர் எல்லாமே கிடியனுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறாரு. ஆனா கிடியனுக்கு பார்க்க முடியல. அநேக நேரத்துல ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறத அவர் பார்க்க முடியுது, நம்மளால பார்க்க முடியல. இவ்வளவு காலமா கிறிஸ்தவமா இருக்குமே, எவ்வளவு காரியம் ஆண்டவர் உங்களுக்குள்ள விதைத்து இருக்கணும், எவ்வளவு எழும்பணும், எவ்வளவு பெரிய காரியம் நம்மளால செய்ய முடியும். ஏன்னா நம்ம உள்ள பார்க்கறது இல்ல. How much more God can do with us? You see, so long we have been Christian, how much God has put inside us, deposited year after year, we have prayed and fasted, seek the face of God and heard the word, how much God has sown into our life. See what God has sown into our life.
ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளவு சத்தியங்கள், உண்மைகளை விதைத்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்குது பலன், உங்களுக்குள்ள இருக்குது கிருபை. அத பாரு. போ மகனே, உனக்குள்ள இருக்கிற பலத்தினால போ. நான் உன்னை அனுப்புறேன்ல. Am I not sending you? நான் உன்னை அனுப்புறேன். You see, no. But God cannot. But I'm sorry, Gideon cannot equate the mathematician maths. He still cannot get 1 plus 1 is 2. He still cannot get. You see, he cannot understand God's mathematics. ஆண்டோட கணக்கொன்னும் அவனுக்கு புரியல. You see, verse 15 he says, God says, you got strength. Go in the strength. Am I not sending you? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்குள்ள பலம் இருக்குது, நான் இல்ல உன்னை அனுப்புறேன் போன்னு சொல்லுகிறாரு. அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. Look at verse 15. He says to God, oh my Lord, how can I save Israel? Indeed my clan is the weakest in Manasseh. I am the least in my father's house. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே இரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். You see, he cannot see what God sees in him. ஆண்டவர் அவனுக்குள்ள என்னத்தை பார்க்கறாரு அவனால பார்க்க முடியல. He feels he has no power, no authority, nobody will listen to him. யாருமே அவன்கிட்ட கேட்க மாட்டாங்க, யாருமே அவனால ஒன்றும் செய்ய முடியாது நினைக்கிறார். But God is saying, God again is saying, God confirms again and again his presence. You see now. In verse 16, I will be with you. The Lord said to him, you will strike Midian down as if you were doing it with one man. You alone are doing. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மிதியானியரை முறியடிப்பாய் என்றார். God is giving undeniable commission, remarkable advance. He promises that he will partnership with him and he will give him a great victory. ஆண்டவர் தவிர்க்க முடியாத ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இல்லையா, நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு பங்கு கொண்டு நம்ம இவனை மேற்கொள்வோம் மீடியன் என்று ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறாரு. Then only after so long, then he said in verse 22, he said, oh Lord, I have seen the face of angel, I am going to die. 22வது வசனம் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். ஐயோ எனக்கு போச்சுன்றான். Now only he can this thing. You see, when God's words come, something must stir in our life. When God speaks to us, it will give us a strength and power and authority and confidence and faith. ஆண்டவர் வார்த்தை நம்மளோடு பேசப்பட்டதுனாங்க, அது நமக்கு பலனும் கிருபையும் வல்லமையும் விசுவாசமும் கொடுக்கும். Amen. நெப்போலியன் போனபார்ட்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு காலத்துல சரித்திரத்துல. We have read about in history about Napoleon Bonaparte. You see, Napoleon Bonaparte soldiers will always say like this, it seems. They will say, when Napoleon takes our hand and look at us, we feel like conquerors. When he take our hand and look at us, we feel like we are winners, we are conquerors. நெப்போலியனோட ராணுவ வீரர்களாம் நெப்போலியன் போனபார்ட்டை பார்த்து இப்படி சொல்லுவாங்களாம்,
அவர் நெப்போலியன் போனபார்ட் அவங்களோட கையை பிடிச்சாருன்னா, பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்தாரா, அவங்களுக்குள்ளவே ஒரு உணர்வு வருமா, நாங்கள் மேற்கொள்கிறவர்கள், நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். When we hear God, when we see God in prayer, we must feel like that we are more than conquerors through Christ. நம்ம ஆண்டோட குரலை கேட்கிற வேளையில, வசனத்தை வாசிக்கிற வேளையில, ஜெபத்துல அவர் முகத்தை காணுகிற வேளையில நமக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு விசுவாசம் எழும்ப வேணும். நம்ம ஜெயிக்கிறவர்கள், தோக்க மாட்டோம், ஜெயம் கொள்வோம், வெற்றி கொள்ளுகிறவர்கள் என்று ஒரு உணர்வு வரணும். Suddenly God's priority became important to Gideon. திடீர்னு ஆண்டோட முக்கியத்துவம் நம்மளோட முக்கியத்துவமா மாறிடும். ஆண்டோட சித்தம் நம்மளோட சித்தமா மாறிடும். ஆண்டோட பொறுப்பு நம்மளோட பொறுப்பா மாறிடும். What we think is not important now become important when God speaks to you. எது உங்களுக்கு முக்கியம் தெரியுமா, ஆண்டோட முக்கியத்துவம் உங்க முக்கியத்துவம் ஆயிரும். ஆண்டோட பொறுப்பு உங்களோட பொறுப்பாயிரும். ஆண்டவர் வார்த்தை பேசினால் ஆண்டோட சித்தம் உங்க சித்தமாயிரும். You see, what is important to God will become important to you when God speaks. Now Gideon has learned a lesson, but let us go to the fourth lesson for us. ஆண்டவர் பாடத்தை கற்றுக்கொண்டார். இப்ப நாலாவது பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போவோம். Private faithfulness is prerequisite for public usefulness, or private faithfulness is conditional to public usefulness. Private faithfulness is conditional, is a must for public usefulness. தனிப்பட்ட விசுவாசம் என்பது பொது பணிக்கு ஒரு நிபந்தனை. தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட உண்மத்துவம் ஆண்டவர்கிட்ட என்பது பொது பணிக்கு பிரயோஜனமானது. அப்பனா நம்ம தனிப்பட்ட முறையில ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாதான் பொது காரியத்தில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். If we have faith, we are faithful. Our private faithfulness, our personal faithfulness is important, is a condition, is a must for God to use us publicly. Before God can be publicly used, before Gideon can be publicly used, before God can use Gideon publicly, he must first clean up his own backyard. ஆண்டவர் கிதியோனை பொதுவாக ஜனங்கள் மத்தியில பயன்படுத்த வேண்டும் என்றால் அவன் சொந்த வாழ்க்கையை வீட்டிலே, குடும்பத்திலே சரிப்படுத்த வேண்டும். You see, even Paul says the same thing. If a man wants to serve God, if he cannot take care of his own family, don't come and take care of the church. Personal, private, family is private. Church is public. If you want to be publicly a leader, you better be a leader at home first. பவுல் தாங்க சொல்றாரு, நீ சபையில தலைவனா இருக்கணும்னா, சபையில பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் பொதுவான இடம் சபை. உன் குடும்பத்துல நீ ஒழுங்கா தலைவனா இரு. அதான பவுல் சொல்லுகிறாரு.
குடும்பம் என்னது? தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. அங்க சரியா இல்லாட்டி இங்க சரியா ஆகாது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார் பாருங்க, 6வது அதிகாரம் 30-31. ஆண்டவர் சொல்லுகிறாரு. இல்ல அதுல 25 இன்னும் 25 வாசிப்போம். 6:25 25 verse 25 6:25 நம்ம read 6:25. அன்று நகரத்திலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. ஓகே, பாருங்களேன், அவங்க வீட்டுல என்ன இருக்குங்க? பால் சிலை இருக்குது. பால் சிலை பலிப்படம் செஞ்சு வச்சிருக்காங்க. They have built, in Gideon's father has built the idol of a Baal and made an altar. God said, go and pull it down first. Break that idol in your house first and make an altar to God. ஆண்டு சொல்லுகிறாரு, உன் வீட்டுல போய், உன் தகப்பனார் வீட்டுல, உன் குடும்பத்துல போய், உன் வீட்டுல இருக்கிற சிலை இருக்குல்ல, அந்த பால் சிலை, அந்த பலிப்படம், அந்த மாட்டை வச்சு இழுத்து கீழே தள்ளி அதிலே அங்க வந்து கர்த்தருக்கு ஒரு பலிப்படத்தை கட்டு. என்ன சொல்றாரு? நீங்க முழுசா படிச்சு பார்த்தா, if you read God say, pull down the idol that your father has built in your home, in your family, pull it down and build the altar of God there. அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை பயன்படுத்த போறேன், உன்னோட வல்லமையை பார்த்துட்டேன், உனக்குள்ள இருக்கிற திறமையை பார்த்துட்டேன், உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆனாலும் உன்னை பயன்படுத்துறதுக்கு முதலாவது உன் வீட்டை போய் சுத்தம் பண்ணு. இல்லையா? சுத்தம் பண்ண சொல்லல ஆண்டவர். சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறேன், நான் இருக்கதான், உன்னை பயன்படுத்த தான் போறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், எல்லாம் செய்யறேன், வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கிறேன். ஆனாலும் அதை போய் சுத்தம் பண்ணிட்டு வா, அப்புறம் அடுத்ததை பார்ப்போம், கவனிப்போன்றாரு. God is saying, I am with you. I see what is inside you. I want to use you. I can see all that. You see? But before I can use you, go back to your house, go back to your family, set your family right, pull it down. All the idol. You see, what point is this? Set your house in order. That's what God is saying. Set your house in order. உன் வீட்டை சரிப்படுத்திக்கொள்ளு. You see, no? If there is anything that is an idol in your own life, if there is any sin in your life, anything that is not pleasing to God, anything that is not, God is not the center of your life, pull it down. உன் வாழ்க்கையில எது பாவம் இருக்குதா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்குதா, எது சரியில்லை, அதெல்லாம் இழுத்து தள்ளு. நான் உன்னை பயன்படுத்துறதுக்கு முதல்ல இழுத்து தள்ளு கீழே. There is no shortcut in the kingdom of God. ஆண்டவரோட ஆசீர்வாதத்துக்கு குறுக்கு வழியே இல்லைங்க. Untuk berkat Tuhan kita tak boleh jalan tikus. Tak ada jalan tikus. Tahu tak? குறுக்கு வழியில இப்படி சீக்கிரம் போவோம் இல்லைங்களா? குறுக்கு வழியில ஏங்க போகணும்? சீக்கிரம் போய் சேர்றதுக்கு. We go in shortcut so that we can reach that place quickly. But spiritual things has no shortcut. Spiritual blessings, spiritual power has no shortcut. ஆண்டோட ஆசீர்வாதத்துக்கு, அபிஷேகத்துக்கு, வல்லமைக்கு குறுக்கு வழி இல்ல. You see? Whatever is that is not right, knock it down. எது வாழ்க்கையில சரியில்லையா, எல்லா விக்கிரங்களாம் உன் வாழ்க்கையில் உள்ள எது விக்கிரமா இருக்குது அதெல்லாம் உடைச்சு தள்ளு. எது உன் வாழ்க்கையில ஆண்டவர்
முக்கியமா ஆண்டவர் முதல் வைக்கலையா, அதெல்லாம் விக்கிரம் தான். எதுவுமே விக்கிரமாகும். மனைவி விக்கிரமாகும், பிள்ளைங்க விக்கிரமாகலாம், வேலை விக்கிரமாகலாம், பணம் விக்கிரமாகலாம். எது நீ வைக்கிறியோ உன் வாழ்க்கையில அதெல்லாம் விக்கிரமாயிரும். Whatever you put first, whether you put your wife first, your husband first, your children first, your money first, your career first, that can be idol. God, only Jesus must be first in your life. God is a jealous God. You know, God is a very, very jealous God. Only He must be the first place in our life. And வந்து பொறாமை உள்ள தேவன். அவர் தான் முதல் இருக்கணும். அவரோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் அவர் தான் முதலிடம் எடுக்கணும். எதுவுமே முதலிடம் அடிச்சு அதெல்லாம் இழுத்து தள்ளு, சரிப்படுத்து, குடும்பத்தை சரிப்படுத்து, உன் குடும்பத்தை சரிப்படுத்து, அப்பதான் நான் உன்னை பயன்படுத்துகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying, set your family right, set your personal life right, then I will use you. But before that, you already tell everything. You say, so I want to use you now. Will you obey and go and do this? Or forget it. I can look for somebody else. Don't think you are the only one Gideon. I can find somebody, another Gideon. நினைக்காத கீடியன், நீ ஒண்டி தான் இந்த இஸ்ரவேல்ல கீடியன் இருக்க, எனக்கு வேற கீடியன் போல் இருக்கு, நான் பயன்படுத்த முடியும். You see, God gives everybody a chance. God gives you and me a chance to set things right so that He can use you. ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கிறாரு. எல்லாமே சரிப்படுத்திக் கொள்ளு, நான் உன்னை பயன்படுத்துவேன். Private worship and private prayer prepares us for public power from God. தனிப்பட்ட ஆராதனை, தனிப்பட்ட ஜெபம் நம்மள பொதுவாக ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு வல்லமை கொடுக்கும். Private and personal relationship with the Lord prepares us for public ministry. தனிப்பட்ட முறையில ஆண்டவரோடு ஜெபித்து ஆராதித்து அவர் உறவு கொள்ளும் போது அது வந்து பொதுவாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த தயார் பண்ணுகிறது. So if you are obedient, then God will use. So Gideon was obedient, he did it, and God started to use him. You see, but when he did that, there were problem. When he did that, there were problem. Let's read verse 30 and 31. Then the men of the city said to Joash, bring out your son, he must die. But Gideon's act was already effecting changes. His father Joash awoke to the truth and stood up for the man, asked him, would you plead Baal's case for him? If he is God, let him plead himself, his own case. அப்பொழுது ஊரார் யோசுவாவை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றான். யோவாஸ் தனக்கு விரோதமாக நின்ற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுகிறீர்கள்? நீங்களா அதை இரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவான். இது தேவனால் தான் பலிபீடத்தை தகர்த்ததின் நிமித்தம் அது நானே எனக்காக அது தனக்காக வழக்காடட்டும். சாரி, அது தேவனால். You see, when he started to pull all the idols, there was he stirred a big commotion. You see, when you start to live holy for God, obedient to God, put God first, there will be always, the devil will stir always problem. நீங்க ஆண்டவர் முதல் வைக்கணும். எல்லாத்தையுமே இழுத்து ஆண்டவருக்காக தள்ளி விடுகிற வேலையில, ஆண்டவர் முதல் வைக்கிற வேலையில பிசாசம் எங்கேயோ ஒரு குழப்பத்தை கிளறி விடுவான். கிடியன் சாகட்டும். அப்ப கிடியன் அவங்க அப்பா சொல்லுகிறாரு,
இந்த சிலை வந்து கடவுளா இருந்துச்சுன்னா, தேவனா இருந்துச்சா, அதே அது போராடிக்கிட்டோம். நீங்க அதுக்கு போராடுறீங்க. Gideon's father said, if this idol is God, he can fight for himself. Why you are fighting? Because it is not God, he cannot fight himself. So they left him alone. When you do the right thing, the enemy will stir up people against you. நீ உண்மையான காரியங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியும் போது பிசாசானவன் ஜனங்களே கலறி விடுவான். This is common in spiritual matter. You need to stand strong. இது ஆவிக்குரிய ரீதியில சகஜமான காரியம். The next thing, God is patient with our faith process. God is always patient with our faith process. கர்த்தர் நம்ம விசுவாச செயல்முறையில பொறுமை உள்ளவரா இருக்கிறாங்க. நம்ம விசுவாச வளர்கிற இதுல விசுவாச செயல்முறையில ரொம்ப ரொம்ப பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. Verse 33 and 34. Then all the Midianites and Amalekites and the people of the east gathered together, and they rose over and encamped in the valley of Jezreel. But the Spirit of the Lord came upon Gideon. Then he blew the trumpet, and the Abiezrite gathered behind him. மிதியாரின் அமலேக்கியரும் கில்காத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. You see, when Gideon obeyed God, the Spirit of the Lord came upon him. Gideon ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கினார். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல வரும். When we obey God, the anointing of God, the power of God, the Spirit of God will come upon us. Obedience is important for God's anointing to come upon us. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஆண்டோட அபிஷேகம் நம்ம மேல இறங்கிறதுக்கு இல்லையா? அது ஒண்டி இல்ல, அந்த ஆண்டவர் அவ்வளோ சொல்லி கூட இந்த கீடியன் வந்து அவனுக்கு நம்பவே முடியல. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு பரிசுத்த ஆவி அபிஷேகம் மேல வந்துருச்சு. இப்ப பாருங்க 36-37 வாசிங்களேன். பாருங்க என்ன சொல்லுகிறது. You see, God already spoken him, give him the word. You see, and then God's Holy Spirit has come upon him. But Gideon still cannot believe. Gideon is the Old Testament doubting Thomas. Gideon வந்து பழைய ஏற்பாடு தாமஸ் போல தெரியுங்களா? பழைய ஏற்பாடு இது தாமஸ் போல இல்லையா? தாமஸ் பாருங்க, நான் ஆண்டவரோட கையை தொட்டாதான் நம்புவேன், அதை என் கையை அவர் கையில் வச்சு அமுக்குனா தான் நம்புவேன். ரொம்ப சந்தேகம் சரிங்களா? பழைய ஏற்பாடு தாமஸ் வந்து கிடியன் ஆண்டவர் இவ்வளோ சொல்லியும் பாருங்க நம்பல. He still cannot. He still want confirmation. He want to confirm again and again. Look at verse 36 and 37. Gideon said to the Lord, if you will deliver Israel by my hand, as you said, I will put a flea, wool, ear and a threshing floor. If there is dew only on the flea, then the ground is dry. Then I know that you will deliver Israel by my hand, as you said. Then verse 39. Again he said, God should reveal to him. Did everything he said. But then again he said, God, don't be angry one more time. Then verse 39 again. He said, now outside all wet, inside no flea. Inside dry. First he said, inside dry, inside wet, outside don't dry. Twice he tried to. Let's read. Tamil வாசிப்போம். 36-37. அப்பொழுது
கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினால் இஸ்ரவேலை இரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் முடியை ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி துளியின் மேல் மாத்திரம் பெய்ந்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால், அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் இரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். You see, God already spoken, give everything. Now He is still asking. But look how loving God is, tender and patient. God is making deal with him. God say, okay. God is very patient with us. Even though we the lot of unbelief, God is very patient. God was patient with Thomas. You see, He was not angry with Thomas. He didn't say, Thomas, why you don't believe? He didn't scold Thomas. He said, come Thomas, see my hand. Put your hand here. Put your hand here. Thomas கிட்ட ஆண்டவர் ஆத்திரப்பட்டாரா? இல்ல. Thomas வாயா, கையை வெய்யி. கையை வெய்யி, உன் கையை என் கையை வெய்யி, என் விழாவில் வெய்யி, பாரு. சரிங்களா? Then God is patient. God is patient with us. The next day, in verse 39, let's look at verse 39. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும். தோள் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். ஒரு சோதனை வச்சாரு, ஆண்டவர் செஞ்சிட்டாரு. அப்புறம் திருப்பி ஒரு சோதனை வைக்கிறான் பாரு. ஆண்டவர் பொறுமையோடு, okay. He is testing God again. And God say, okay, you put in a flea. He said, God, okay. God is a very patient God. Do you know God is a very patient God? The Bible says He is a long-suffering God. நீடிய பொறுமை உள்ளவர் ஆண்டவர். பொறுமையோடு நம்மளை வழி நடத்துகிறாரு. God is patient with the process. நம்மளோட செயல்முறை, விசுவாச செயல்முறையில அது பலப்படுகிற வரைக்கும், நம்ம முழுமையா நம்புற வரைக்கும் அவரு நம்ம கூட இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. Until we are very, very sure, God makes sure that, He is very patient. He says, okay, He is not angry. He says, I will do. You want confirmation? 1 confirmation, 2 confirmation, 3 confirmation, 4 confirmation. Yes, I will give it to you. ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை சோதித்து பார்க்க, ஒரே சோதித்து பாரு. How wonderful God is. He is so patient with us. எவ்வளோ நம்ம கிட்ட பொறுமையா இருக்கிறாங்க. அவர் பொறுமை இல்ல, நம்மலாம் ஐயோ ஆயிருப்போம், நேரம் சட்டினியா இருப்போம். If God has not been merciful to us, woe unto us. The last one. Success is determined by God's power and not ours. Amen. Success is determined by God's power and not ours. ஜெயம் கர்த்தரின் வல்லமையால தீர்மானிக்கப்படுகிறது. கர்த்தரின் வல்லமையான தீர்மானிக்கப்படுகிறது, நம்மளோட வல்லமையினால் அல்ல. Judges chapter 7 verse 2. Then the Lord said to Gideon, you have too many people for me to hand the Midian over to you, or else Israel might brag, I did it myself. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மிதியானியரை உன்னோடு இருக்க ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். When the Spirit of God came upon Gideon, he blew the trumpet. 32,000 people came to help Gideon.
பரிசுத்த ஆவியன் அவர் மேல வந்து இறங்கியவர்கள். அவன் எக்காலத்தை ஊதும்போது 32,000 பேர் வந்தார்கள் உதவி செய்ய கிடியோனுக்கு. So God said it is too much. He said whoever is afraid go back. 22,000 left. He said யார் யார் பயப்படுறீங்களோ யுத்தத்துக்கு நீங்களா வீட்டுக்கு போயிடலாம். 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. Remain 10,000. 10,000 பேர் தான் இருந்தாங்க. So God say even this is too much. ஆண்டவர் சொன்னா 10,000 பேர் கூட ரொம்ப பேரு இல்லையா? So God tested. In verse 4 then we read, go and drink in the water, and through the drinking I will pick up 300 people. போய் தண்ணீரை குடிங்க. குடிக்கும் போது அதுல இருந்து நான் வந்து தேர்ந்தெடுப்பேன். 300 பேர் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். 10,000 பேர்ல இருந்து 300 பேர் தேர்ந்தெடுத்தார். With 300 God gave them victory. With 300 God gave them victory. 300 பேர்னால ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுத்தார். But the enemy, when they came to fight, it is 135,000. 1,35,000 எதிரிகள். அப்பனா இங்க 300 பேர் தான் இருக்கிறாங்க. அங்க 1,35,000. Here they have only 300 people. The enemy has 135,000 people. 135,000. That means for one Israelite, 450 enemy. So one Israelite have to fight 450 Midianites. If you calculate, இஸ்ரவேல் 300 பேர் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் போதும்னு. எதிரி வந்து 1,35,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு இஸ்ரவேலன் வீரன் எதிரி கிட்ட சண்டை போடணும்னா 450 பேர்கிட்ட சண்டை போடணும். எப்படி சண்டை போட முடியும்? முடியாது. You cannot fight. But that is the calculation. கணக்கு போட்டா அப்படிதான் வரும் ஒரு ஆளுக்கு. If you divide 135,000 divided by 300 is 450. நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் வருகிறது. You see. But what does Luke 18:27 says? Jesus said this, what is impossible with man is possible with God. அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். God create an impossible situation of human weakness to exalt his own strength. Amen. Amen. ஆண்டவர் மனுஷனோட பலவீனத்தை வைத்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். Amen. Amen, Father. So with 300 people God gave victory. Amen. God gave victory. Amen, Father. So that they cannot brag. They cannot say we won the battle. Yeah. It is God who won the battle. Yes, hallelujah. You see, D.L. Moody says this, give me 10 men who fear nothing but sin and love, but fear sin and love nothing but God, and I will change the world. Amen. He says, give me 10 men who fear nothing but only fear sin. Amen. And fear God. And love nothing but only love God. And I will change the world. Amen. D.L. Moody சொன்னார், எனக்கு 10 பேர் கொடுங்க. 10 பேர். எதுக்குமே பயப்படாதவன். ஆண்டவருக்கு ஒண்டிதான் பயப்படணும். பாவத்துக்கு கண்டி பயப்படணும். வேற ஆண்டவரை கண்டி பயப்படணும். எதுவுமே நேசிக்கக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கணும். 10 பேரை கொடுங்களேன், உலகத்தை மாத்தி கொடுக்குறேன்றார். With 300 it happened. One of the strangest battle in history. With 300 men God defeated the whole army of the enemy. 135,000. 300 பேர் வச்சு
அவ்வளோ 1,32,000 பேரத்தை ஒரு ஆளு தவறாம ஆண்டவர் அழிச்சிட்டார். இஸ்ரவேல் சண்டை போடல, அவங்க ஊதினாங்க, ஆண்டவர் செய்ய சொன்ன செஞ்சாங்க, வெற்றி ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரேல் they blow the trumpet and it is God who gave victory. You see, with small thing God can do great things. We can be a small church. How many we got? How many members we got? But we can do great things. Amen. நம்ம சபையை பாருங்களேன், ரொம்ப பெரிய சபை இல்ல, சின்ன சபை. ஆனா நம்ம எல்லாம் ஆண்டவர் விசுவாசத்தை நம்பணுமா, நம்ம மூலியமா பெரிய காரியம் செய்ய முடியும். Amen. Yeah. Amen. Don't believe that it is impossible. With God all things are possible. Amen. முடியாதுன்னு நினைக்காதீங்க, ஆண்டவரால் முடியும். Amen. You see, no? God uses, with small things, He can do great things. Success is not depend on how good we are. It depends on God. It depends on God. You see, God created impossible things. You see, this is true. It is not our talent. It is not our talent. If our worship is good, it's not because our worship leaders are mighty, our musicians are talented, all that. These are all important, yes, we need. But it is God's Holy Spirit. Amen. We are praying. It is no, we are praying every day, we are praying, But we must believe it is God who answers. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதனை அவ்வளவு வல்லமையா இருக்குது, நம்ம மியூசிஷியன் வல்லமையா இருக்கு, நம்மளோட பாட்டுலாம் வல்லமையா இல்ல, அது ஆண்டவருடைய கிருபை. All these are good, but we must believe it is God. Amen. You see, majority doesn't count with God. With God, faithfulness and obedience that count. Amen. ஆண்டவர்ட்ட நிறைய இருக்கிறத குறிச்சு இல்லைங்க, உண்மைத்துவம், விசுவாசம். Amen. So I believe even with small, God can do the great thing. Don't ever think we are small, we cannot do things. We can. If we have faith, if we are obedient to God, if we trust God, God can do it. 6 things we learned today. The Lord uses tough times to get our attention. Is God getting your attention or not? ஆண்டவர் கர்த்தர் நாம் கவனத்தை இழுக்கிறார். கடுமையான கால நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் உங்க கவனத்தை இழுக்கிறாரா, இல்ல ஏதோ வேற ஏதாச்சும் இழுக்குதா உங்க கவனத்தை? God sees more than we do. Do we see ourselves as He sees? கர்த்தர் நம்மை விட அவர் அதிகமா பார்க்கிறாரு. அவர் உங்களை பார்க்கிற விதத்துல நீங்க பார்க்கறீங்களா உங்களை? God confirms His priority with His presence. Can you sense His presence with you, urging you to trust Him? கர்த்தர் தனது முக்கியத்துவத்தை கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகிறார். நீங்க இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுதா? அவங்க வாழ்க்கையில உணர்கிறதுனால அவரை நீங்க நம்ப முடியுமாங்க? விசுவாசிக்க முடியுமா? கீழ்ப்படி முடியுமா? Private faithfulness is conditioned to public usefulness. தனிப்பட்ட விசுவாசம் என்பது பொது பயன்படுத்துறதுக்கு ஒரு நிபந்தனை. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல சில காரியங்கள் விட வேண்டுமா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த? Do you have to let go certain things in your own life, in your family, in your certain areas of your life, so that God can use you publicly? God is patient with our faithfulness, our faith process. ஆண்டவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். He meets you where you are.
and he meets your need. நீ எந்த நிலையில இருக்கிறியோ அந்த நிலையிலே ஆண்டவர் உன் தேவையை சந்திப்பார். Success is determined by the Lord's power, not ours. ஜெயம் கர்த்தரோட வல்லமையினால தீர்மானிக்கப்படுகிறது, நம்மளால இல்ல. So God can do great things. God wants to bless us. Don't let the enemy push us into a corner. பிசாசவன் நம்மள ஒரு 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 மூளைக்கு அழுத்த இடம் கொடுக்காதீங்க. We must rise. We must fight back. Gideon and his people fought back the Midianites. They won. If they didn't fight back, they will be still in the cave. அவர்கள் எழும்பி போராடாவிட்டால், கர்த்தரை நோக்கி கூப்பிடாவிட்டால், இன்னும் கவக்கல் தான் இருப்பாங்க. If we want this coronavirus, all this situation to come to an end, we must rise and fight and pray and push back the powers of darkness. You see, Malaysia deliverance is in the hand of the church. If the people of God rise and pray and push away the powers of darkness, we can have victory. மலேசியாவோட வெற்றி, விடுதலை சபை கையில தான் இருக்குது. நம்ம எழும்பி ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும். So let us not, don't let the devil corner us, pressure us. Let us rise and pray and push all the works of the devil. பிசாசு கொட்ட 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 நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம எழும்பி போராடினா தான் அங்க ஜெயம் கொள்ள முடியும். We see how Gideon rose and God helped him. If we rise, God will help us. Doesn't matter we are small or big. To God, faith is important. பெருசோ சிறுசோ இல்ல, ஆண்டவருக்கு விசுவாசம் முக்கியம். விசுவாசம் தான் சிறுவர்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். Gideon was a nobody, yet God used him. After that you never hear about Gideon. Gideon வந்து எங்க வந்து யாருன்னு தெரியலங்க, சாதாரணவன். நான் ஆண்டவர் எடுத்து அவன் பயன்படுத்தினான். அப்புறம் பத்தி கிதியனை பத்தியே நம்ம படிக்கிறது இல்லை, எபிரேயர்ல தான் படிக்கிறோம் கடைசியாக. Then we never hear. At last only in Hebrew. Let us rise and pray and believe God for great things. எழுந்து ஜெபித்து ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் என்று விசுவாசிப்போம். ஓ ராஷா கரபலபா ஷேட்ட ரபராந்தே ஏ மகபபா பபா பபா ரியாண்டரோ ஷேக்கரி பிலிண்டரபா ஓ ரபா பபா 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 குரியாந்தே. Praise your holy name, praise your holy name, praise you Father, praise you, worship you. Kuraba baba 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 rianda kuramana manama shapara balaba kuraburundiri kaburabahandi. Oh yes Father, yes Lord, yes. Oh எழும்பி ஜெபிப்போம், எழும்புவோம். Let rise. Don't let the devil push us to a corner and pressure us. Oh then don't let the devil mold us into something that we are not. பிசாசானவன் நம்மள ஒரு அச்சுக்குள்ள போட்டு, அந்த அச்சு வந்து அது நம்மளோட தன்மை இல்ல, அந்த தன்மைக்குள்ள நம்ம நுழைய கூடாது. Don't accept everything the media is saying. மீடியா சொல்றது எல்லாமே நம்பாதீங்க. Trust God, hear God, learn to hear what God is saying to you. ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்போம். What is God's word telling? What is God trying to tell us? He's trying to get our attention. All this coronavirus and everything. What is God trying to do to the Christian world? He is trying to get our attention. Please understand this. In the coronavirus, இதெல்லாம் என்னங்க நடக்குது, கஷ்டமான காலம். என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவரு நம்ம கவனத்தை அவர் பக்கம் இழுக்கிறாரு. Hallelujah, hallelujah. When we obey God, when we listen, God's Holy Spirit will come upon us. Oh, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கீழ்ப்படிகிற வேளையில் ஆவியின் அபிஷேகம் நம்ம மேல வரும். Let us be faithful in our personal life. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையாக வாழும் ஆண்டவருக்கு. அப்பொழுது ஆண்டவர் வெளியே பயன்படுத்துவார். Then God will use us publicly.
Oh, Rabashakarabahanda. Kitaramashukuruburundiri. Remalabakuraburubushakarabarabarabashande. Oh, God can do great things with small people, with little people. God can do great things. கொஞ்சால வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய முடியும். குரமணம ஷபலபாந்தே. ஓ, கொஞ்ச பேரை வச்சு ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திக்க முடியும். God is able to do with little people, with small people. Oh, hallelujah. Oh, rababababa, small group of people. God can do great things. Hallelujah. Father, we come to you this morning. Thank you for the power of your word. Oh Lord, let the word of God speak to us, encourage us, give us boldness and courage to rise, God. Oh God, and not to be pushed and molded into a corner. ஆண்டவரே, உன் வசனம், உன் வார்த்தை எங்களுக்கு உற்சாகமும் வல்லமையும் பலத்தையும் கொடுத்து நாங்க எழும்பத்தக்க ஆண்டவரே ஒரு மூலையில எங்களை அமுக்காதபடி ஆண்டவரே எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும். Oh, Raka Baba Baba, you see more than we see ourselves, oh God. ஆண்டவரே, நீ எங்களை பார்க்கிற, நாங்க பார்க்கறதுக்கு அதிகமாக நீங்க பார்க்கிற, நீங்க பார்க்கிறது போலே நாங்க எங்களை பார்க்க உதவி செய்யும். Lord, help us to see the way you see us, Father. Oh God, help us, Father. Oh, set our life right. எங்க வாழ்க்கையை சரிப்படுத்திக்கலாம். Where you says you are ready to launch us, Father. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துகிற காலம் வந்து விட்டது, ஆசீர்வதிக்கிற காலம் வந்து விட்டது. ஓ, உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். We surrender the service, surrender your people, bless your people, bless your people. Amen. This morning I bless your people. ஓ, உன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let rise and receive the blessing of God, the anointing of God, the power of God. Rise like Gideon rise. Oh, rise like Gideon rise. Gideon போல எழும்புவோம், Gideon போல எழும்புவோம். Oh, receive the blessing, receive the grace of God, receive the faith, receive faith this morning. As you lift up a hand, I sense in my spirit God is giving you extra faith, more faith to believe God, to trust God. Oh, God is releasing great faith for great occasion. Great faith. ஆண்டவர், நீங்க கரங்களை உயர்த்துகிற வேளையில என் ஆவியிலே நான் உணர்கிறேன், ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரு விசேஷ ஆசை, ஒரு விசுவாசம் கொடுக்கிறார், பெரிய விசுவாசம் கொடுக்கிறார். பெரிய காரியம் செய்ய, பெரிய காரியம் விசுவாசிக்க பெரிய விசுவாசத்தை கொடுக்கிறாரு. ஓ, இதுவரை இல்லாத விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இதுவரை நமக்கு இல்லாத விசுவாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. Oh, God is releasing faith, the faith that we didn't have before. He is releasing a kind of faith to believe God so that we can accomplish His purpose, His will. ஆண்டவர் நமக்கு இதுவரை இல்லாத விசுவாசத்தை நமக்கு விடுதலை செய்கிறார். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெரிய விசுவாசம். அப்பொழுது இதுவரை நம்ப முடியாத காரியம்லாம் நான் நம்ப முடியும். இதுவரை நம்ம செய்ய முடியாத காரியத்தெல்லாம் அவருடைய காரியம், அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம செய்து முடிக்க ஆண்டவர் பெரிய விசுவாசம் நமக்கு கொடுக்கிறாரு. Receive that faith, receive that grace, receive that anointing. அந்த அபிஷேகம், அந்த விசுவாசம், அந்த வல்லமையை இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. I bless your people this morning with great faith. ஆண்டவரே, உன் ஜனங்களை பெரிய விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அதை அவுத்து விடுகிறோம், அந்த விசுவாசத்தை அவுத்து விடுகிறோம். I release that faith, Lord, for great things. Thank you, thank you. Like 300 people, God, you did great things. So you will do great things with Gateway City Church. Even though we are small, God, you will cause us to become impact, God, and do great things. Oh, Gateway City Church போல நாங்க சிறிய சபையா இருந்தாலும் எங்க மூலியமா பெரிய காரியம் செய்ய, ஓ, பெரிய ஒரு பாதிப்பு கொண்டு வர, ஓ, நீ வழி நடத்துவேன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். Thank you, Father. We believe, God, because we serve a great and almighty God. We can do all things through Christ who strengthens us. எங்க கர்த்தர் மூலமாக செய்ய முடியும். ஓ, அவர் பலப்படுத்துறதுனால செய்ய முடியும். Oh, with God all things are possible. ஆண்டவரால சகலமும் முடியும். What is impossible with man is possible with God. மனுஷனால முடியாதது ஆண்டவரால முடியும். Willing to help us, Father. Thank you and praise you. எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray all these in the mighty name of Jesus Christ. Amen and amen. Thank you. God bless you. You may be seated.